இந்த இயேசு ஊழியம் செய்த போது பிசாசுகளை துரத்துகிறவராக இருந்தார். பாருங்க, இயேசு ஃபர்ஸ்ட் டைம் தேவாலயத்துக்கு போறாரு. தேவாலயத்துக்கு போகும்போது தேவாலயத்துக்குள்ள உட்கார்ந்துருந்த ஒருத்தன் அலறி வந்து விழுந்து, எதுக்கு இப்படி வந்தீங்கிறான் இயேசுவை. இவனுக்குள்ள இருக்கிற பிசாசு கேட்குது, எதுக்கு நேரத்துலேயே வந்தீங்க, எதுக்கு காலத்துக்கு முன்னாடி வந்தீங்க, என்ன வேதனைப்படுத்த வந்தீங்கன்னு. இயேசு அதட்டினோன்னா அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு என்னாச்சு? இப்போ நான் கேட்குறேன், பிசாசு பிடிச்சோம் அப்போ எங்கே தான் உட்காந்துருந்தான்? சர்ச்சுக்கு வந்தால் பிசாசு போவாது, வெளிப்பாடு வந்தால் தான் பிசாசு போகும். அவன் பாருங்க, வார வாரம் சர்வீஸுக்கு வந்திருக்கான் பாருங்க. அதனால தான் சொன்னேன் பக்கத்துலேயே உட்காந்துருக்குன்னு. வார வாரம் சர்ச்சுக்கு வந்திருக்கிறான், வார வாரம் சர்ச்சுக்கு வந்து உட்காந்துருக்கிறான். அப்போ மேட்ரு சர்ச்சில் இல்லை, இயேசு வந்தால் பிசாசு வெளியே போகும். இயேசு தேவாலயத்துக்கு வந்தால் அவனுக்குள்ள பிசாசால் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியலை. அவன் வந்து உளுந்து போகிறான், நான் போகிறேன்ட்டு போகிறான். அப்போது தேவ பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அங்கே இருளுக்கு இடமில்லை. வெளிச்சமும் இருளும் ஓரிடத்தில் தங்க முடியாது. ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார் ரெவலேஷன் இருந்துச்சுன்னா பிசாசு பற்றின பயம் போயிரு. இப்போ நம்மளுக்கு சந்தேகம் எங்கன்னா, ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா எனக்குள்ள, அதுலேயே சந்தேகம் இருக்கிறதுனால தான் பிசாசு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறான். அப்போது இயேசு ஊழியம் செய்த நாட்களில் அநேகருடைய சரீரங்களிலிருந்து, வாழ்க்கையிலிருந்து பிசாசுகளை துரத்துகிற வேலையை செய்தார். வேதம் சொல்லுகிறது, தேவன் பரிசுத்த ஆவியினால் இயேசுவை அபிஷேகம் பண்ணினார். அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக என்ன பண்ணாரா? சுற்றி திரிந்தார். சுற்றி சுற்றி பிசாசுகளை மாட்டியிருந்தவனெல்லாம் விடுதலையாக்கி, பிசாசு துரத்தி இவனை விடுதலையாக்கிட்டே இருந்தார். இந்த ஊழியத்தை இயேசு செய்துட்டே இருந்தார். ஓகே பிரதர், இயேசு செய்யலாம், இயேசு செய்வார், அவர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிற்காம இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த கட்ட தலைவர்கள் ஊழியத்துக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறார். நீங்கள் போய் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சுட்டு பிசாசுகளை துரத்துங்கள்னு சொல்லி கொடுக்குறார். பிசாசு என்ன பண்ணுமா? நீங்கள் என்னத்தை துரத்துவீங்க? ரோட்டில் துரத்துவீங்களா? அது மாதிரி யாரை துரத்தணுமா? பிசாசை துரத்துங்க. துரத்துனா அது என்ன ஆகும்? ஓடும். நீங்கள் அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களை விட்டு ஓடிப்போகும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன ஆவானா? அப்போ பிசாசுனா நம்ம ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாருன்னா, துரத்து இல்லைன்னா எதிர்த்து நில்லு. ஓகே, இந்த ரெண்டு ரெஸ்பான்ஸ் நம்ம சைடு இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ரேயர்கிட்ட ஒரு கால் அடி, ஃபோனை போடு, ஒரே பிசாசு தொந்தரவாக இருக்குது, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களால் தூங்க முடியல, எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு அசுத்தாவினுடைய நடமாட்டம் எங்களுக்கு தெரியுது அப்படின்னு இந்த ஆவி பிசாசு இது ஏதாவது நினச்சாலே நம்ம ஜப உதவி ஊழியக்காரங்க இப்படி தான் யோசிக்கிறோமோ ஒழிய எதிர்த்து நிற்கிற தைரியம் நமக்கு வரமாட்டேங்குது. பிசாசுகளை என்ன பண்ணுங்களாம்? துரத்து. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, நீ துரத்துனா ஓடிடுங்கிறார். ஒரு வசனம் பைபிளில் இருக்கு, என்ன தெரியுமா? பகைஞனையும் பழிகாரனையும் அடக்குவதற்கு தேவன் குழந்தைகள் பாலகர் வாயில துதி உண்டாகிறாராம். ஒரு ராஜ்யத்தில் இருக்கிற குழந்தை பாடினாலே பிசாசு அடங்கிடுவானா. அதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்குவதற்கு தேவன் குழந்தைகள் பாலகர் வாயில துதி உண்டா. உன் பவர் தெரிஞ்சா உன் பையனை பிசாசு ஓட்டிட்டு போயிடுவான். அப்போ பசங்களுக்கு இப்படி சொல்லி கொடுங்கன்றார். சின்ன குழந்தைங்க பாடினா பிசாசு பறக்கணும், ஆனால் இவ்வளோ பெரிய ஆள் பிசாசை பார்த்து பயப்படக்கூடாதுங்கிறார். அப்போ இயேசுவும் பிசாசுகளை துரத்தினார், சீஷர்களுக்கும் சொல்லி கொடுக்கிறார், பிசாசுகளை என்ன பண்ணுங்கள்? துரத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் அதிகாரத்தை கொடுத்து அனுப்பிச்சு விட்டார். கிளம்பு போ. இவங்க போய் ஊழியம் செஞ்சா இவங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா, அவர் சொன்ன மாதிரியே இவங்க சொன்னாலும் பிசாசால் என்ன ஆகுது? குஷி ஆகிட்டாங்க பயங்கரமா. ஒரு சந்தோஷமா வந்து இயேசுகிட்ட சொல்றாங்க, ஐயா நாங்கள் போய் என்ன பண்ணோம்? பிசாசுகளை துரத்திட்டோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுக்கு எங்களுக்கு என்ன பண்ணிருச்சு? நாங்கள் சொன்ன கேடுச்சு, இவனை விட்டு போனா போயிடுச்சு, இயேசு நாமத்தில் போனோம் போயிடுச்சு, சந்தோஷம். அதாவது பாருங்க, நம்பிக்கை இல்லாதவன் துரத்தியே பிசாசு ஓடுதுன்னா, இத்தனை வசனத்தை கேட்டு விசுவாசத்தோடு நீங்கள் துரத்துனா போவாங்கிறேன் நான். அவன் நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லை. பிசாசு துரத்தி நம்மளுக்கெல்லாம் எப்படி சின்னலேருந்து பயப்படுத்தி விட்டாங்கன்னா, பிசாசு பக்கம்லாம் போகாத, அவன் நீ பண்ணதப்பெல்லாம் சொல்லிடுவான், பிசாசு துரத்துற இடத்துல இருக்காத, அவனுக்கு எல்லாமே தெரியும், அவன் உனக்குள்ளே வந்துடுவான். இப்படியே சொல்லி கொடுத்ததுனால தீர்க்கதரிசி பக்கமும் போகிறதில்ல, பிசாசு பிடிச்சவன் பக்கமும் போகிறதில்ல. நான் ஒரு இடத்துல ஒரு சர்ச்சில்
ஒரு பிசாசு பிடிச்சவருக்கு ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. சரிங்களா? பாஸ்டர் ரொம்ப அதிகாரமாக தான் ஜெபம் பண்ணார். இந்த பிசாசு இடையில திடீர்னு என்ன பண்ணிருச்சு, ஏய் நீ பண்ணதெல்லாம் சொல்லட்டுமா அப்படின்ச்சு. பாஸ்டர் அப்படியே ப்ரேயர் விட்டு போயிட்டாரு. நாளைக்கு ஜெபம் பண்ணலான்ட்டு போயிட்டாரு. இப்போ தைரியமாக ஜெபம் பண்ண பாஸ்டருக்கு பிசாசு ஒரு வேர்டு விடுது, நீ பண்ணதெல்லாம் இப்போ எல்லாருக்கும் சொல்லட்டுமா அப்படின்ச்சு பிசாசு. உடனே இந்த பாஸ்டருக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, ஒரு வேளை நம்ம பண்ணதெல்லாம் இந்த பிசாசு சொல்லிடுச்சுன்னா. பிசாசுக்கு பேரே பொய்யனும், அவன் வாயை அடக்கணும், அவன் பேசுகிறத கேட்கக்கூடாது. சரிங்களா? பிசாசு நம்ம பண்ணதெல்லாம் சொல்லிடுவான்னு பயந்து ஓடுறது, தீர்க்கதரிசி நம்ம பண்ணதெல்லாம் சொல்லிடுவார். ஆண்டவர் ஒரு நாளும் நீங்கள் பண்ணதெல்லாம் சொல்லி காட்டுறவர் கிடையாது. உங்களை குணமாக்குகிறவர், உங்களை மன்னிக்கிறவர். அவன்